விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி வி சாலையில் ஒரு மாநாடு நடத்துறதுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்ததுலேருந்து காரணம் தான். விஜயகாந்த் அவர்களுக்கும் பெல்ட், அவர் வந்து மதுரையை சேர்ந்தவர். விஜய் அவர்களுக்கு ஆர்ஜினா கோயம்புத்தூரை சொல்லலாம். ஆனால் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் போய் நின்னாங்க. அப்போ வட மாவட்டங்களில் தான் விஜயகாந்துக்கும் ஸ்ட்ராங்கான பேஸ். அவர் எலெக்ஷனில் இருந்ததுமே வட மாவட்டம் தான், விருதாச்சலத்தில் முதல்ல நிற்கிறார். அதே போல தான் திரு விஜயும் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஃபோக்கஸ் பண்ணுவார்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து விஜய் அவர்கள் மாநாடு போட்டதுங்க, அவர் வந்து மதுரை மாநாட்டை முதல் மாநாடு போட்டிருக்கலாம்ல, இல்லை அவர் திருச்சியில் போட்டிருக்கலாம்ல, அதெல்லாம் கிடையாது திருச்சி அப்படின்னு போட்டுக்கலாம்ல. அவர் வந்து ஏன் இந்த விக்கிரவாண்டி வி சாலையை தேர்ந்தெடுத்தாருன்னா அந்த பகுதியில் தான் ஏற்கனவே விஜயகாந்தும் பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணார். அப்போ அதே இடங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சரியாக இருக்குன்னு தான். அவருக்கு பண்ருட்டியார் வந்து எவ்வளோ பெரிய பலமாக இருந்தார்னு அவருக்கு தெரியும். திரு விஜய் அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அன்னைக்கு ஈடுபட்டாலும் பார்க்கக்கூடியவராக ஒரு ஸ்பெக்டாக்டராக இருந்தார், பார்த்துட்டு இருந்தார். அப்போ வந்து ஆப்வியஸாக திரு பண்ருட்டியார் உள்ளே இருக்கிறது ஒரு பெரிய ஒரு வேல்யூ எடிஷனாக இருந்துச்சு. அவர் அங்கே இருந்த வரைக்கும் கட்சி வந்து கட்சியாக ஒரு அமைப்பாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு குடும்பம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் பின்னாடி வந்து நிற்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு லெஜிட்டிமேசி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக, விஜயகாந்தும் ஒரு நடிகர் தானே, அப்போ அவர் வந்து நடிகர் தான்ப்பா, விசில் அடிச்சா கொஞ்சம் தான்ப்பா, ஆர்வலர் தான்ப்பா, போஸ்டர் விட்டுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இவர் வந்து நிற்கிறாரு, முருகனேஸ் வந்து நிற்கிறாரு, மாஃபா பாண்டியன் வந்து நிற்கிறாருங்கும் போது அதுக்கு வந்து ஒரு லெஜிட்டிமேசி கிடைக்குது. ஓகே, அது வந்து கட்சியாக அமைப்பாக. அதுபோல் வந்து ஆதவ ஒரிஜினா என்னன்னாலும் சின்னவர் தான், வயது இளையவர் தான். இவர் ஜான் ஆரோக்கியசாமி ஜென்சி குரூப் தான். ஸோ அவங்க எல்லாருமே சின்ன ஆனந்த் மட்டும் தான் பழையவர். அவருமே பார்த்தீங்கன்னா புதுச்சேரி சின்ன தொகுதி, புசிங்கிற சின்ன தொகுதி, சின்ன ஏரியாங்கிற ஒரு கணக்கில். அப்போ திரு செங்கோட்டையன் உள்ள வரும்போது தான் அது வந்து அப்படியே நேராக விஜயகாந்துக்கு ஒரு பண்ருட்டியார், விஜய்க்கு ஒரு செங்கோட்டையன் அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷன் வந்து அப்போ தான் வருது.